வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அன்பரசன் தங்கவேல், அன்பு பேர்லேயே இருக்கு, மாசா இருப்பாப்ல போல. ஓகே ப்ரோ, நான் 200 வாங்கி ஹானர் 200 வாங்கி 1.5 மாதம் ஆகுது ப்ரோ. கீழே விழுந்து டிஸ்பிளே அண்ட் பேக் கவர் பிரேக் ஆயிருச்சு. சர்வீஸ் சென்டரில் 1 மந்த்தாக ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்து ஹானருக்கு மட்டும் இல்லை ப்ரோ, இதே மாதிரி தான் ஆசூஸ்க்கும் இருந்தது. ஆசூஸ் இந்த பிராண்டுக்கும் இதே பஞ்சாயத்து இருந்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ROG 5 இயர்ஸ் இதெல்லாம் வந்துச்சு தெரியுமா, அந்த டைமில் ROG சீரீஸில் மோடம் ரிலேட்டட் இஷ்யூ, போர்டு இஷ்யூலாம் இருந்தது. அப்போ வந்து என்னாச்சுன்னா வாரண்டியில் கவர் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் 1.5 மாதம் ஆகும்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருந்தது. பட் இது ஃபிசிக்கல் டேமேஜ்னு சொல்கிறீங்க. ஃபிசிக்கல் டேமேஜ்னும் போது பெய்டு தான், பெய்டுக்கே வந்து பார்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறது வேதனையாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும். நான் என்னால் முடிஞ்சதை நான் என்ன பண்ணுறேன்னா, உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக ஹானரில் இருக்கிற யாருக்காவது நான் கொண்டு போய் சேர்ப்பேன். என்னால் அதுதான் முடியும். அதையாவது பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரன் ப்ரோ, Pixel 7 Pro பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், 5G, ஹீட்டிங் இஷ்யூ, வேல்யூ ஃபார் கேமரா. இப்போ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் 120 GB கிடச்சிதுங்க. அது 42,000 43,000 இந்த மாதிரியான ப்ரைஸ் வரைக்கும் வந்துச்சு ஆஃபரில். அந்த ஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்தில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, கேமராவில் கன்ஃபார்ம் அட்வான்டேஜ். ஃப்ரண்ட் கேமராவும் சூப்பராக இருக்க போகுது, ரியர் கேமராவும் சூப்பராக இருக்க போகுது. ரியரில் வந்து மூவி மோஷன் பிளர் மாதிரியான விஷயங்கள்லாம் சப்ஜெக்டிவ், அது எல்லாரும் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ரியரில் 4K வீடியோ எடுத்தாலும் சூப்பராக இருக்கும், ஃப்ரண்ட்டில் 4K வீடியோ எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். அது vlog ஆஸ்பெக்டில் சூப்பராக இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் எடுக்கிறதுக்கு வேணான்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தவிர உங்களுக்கு 5G 4G இந்த மாதிரியான ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோவில் மட்டும் தான் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல் யூஸ் பண்ணும்போது எப்போ பாரு குறை சொல்கிற மாதிரி இருக்குது. அதை அவங்க வாண்டடாக சொல்கிறதெல்லாம் கிடையாது, அப்படி தான் இருக்குது. ஆனால் அதை தவிர வந்து ஏர்டெல் யூசர்ஸ் இவங்களாம் வந்து ரொம்ப அதிகமான கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா, ஏர்டெல் VI அண்ட் BSNL யூசர்ஸ் பண்ணியிருக்காங்களா கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. பட் இதெல்லாம் தாண்டி இப்போ 7 Pro வாங்கியிருந்தா எந்த விதத்தில் நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே, ப்ரீமியம் பில்டு குவாலிட்டி, வேறு லெவல் கேமரா செட்டப், வயர்லெஸ் சார்ஜிங், கொஞ்சம் இந்த A சீரிஸ் ஆஸ் வெல் அஸ் ரெகுலர் நம்பர் சீரிஸோட இந்த ப்ரோ சீரிஸில் கொஞ்சம் சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஃபோன் டு ஃபீச்சர் கர்வ் பேனல். ஸோ ரொம்ப ப்ரீமியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, சொல்ல போனால் 8 Pro வேறு லெவல் ஃபோன் தான். 7 Pro கம்பேர் பண்ணும்போது 8 Pro நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் ரெண்டு ஃபோனையுமே நீங்கள் சைட் பை சைட் வச்சு பார்க்கும்போது எப்பயுமே வந்து உங்களுக்கு 7 Pro தான் அவுட்ஸ்டாண்டிங்காக ஃபீல் ஆகும். வேறு லெவல், அதாவது ஒரு ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கிற ஃபீலை டெலிவர் பண்ணக்கூடிய எல்லா குவாலிஃபிகேஷன்ஸுமே யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7 Proக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் 7 Pro வாங்குறத பற்றி ப்ராப்ளம் இல்லை. பட் Tensor G2 தான் அதில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட்டில் G4 சுற்றிக்கிட்டு இருக்குது, அடுத்து G5 வரப்போகுது. பட் அதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக பூஸ்ட் ஆகாது. அதனால் TSMC தான் பண்ணுறாங்கன்ற மாதிரியான லீக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 7 Pro இப்பயும் நீங்கள் அஃபிஷியலாக வாரண்டியோட 40,000 ரூபாய்க்கு கீழெல்லாம் வாங்க முடிஞ்சுது அப்படின்னா வேறு லெவல் ஃபோன் ஃபார் தட் ப்ரைஸ். ஆனால் கொஞ்சம் பழைய ஃபோன் தான். இப்போ கேமிங் ஆஸ்பெக்ட்லாம் யோசிச்சிங்கன்னா 7 Pro வேண்டான்னு சொல்லுவேன். அதுக்காக கேம் ஆட முடியாதுன்னு கிடையாது, பட் கேமிங்கான ஃபோன் அது கிடையாது. அதே சமயம் நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். அதில் வீடியோ எடுத்து அந்த வீடியோவே எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே பண்ண முடியும், பட் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த Pixel 9 Pro இருக்கு இல்லையா, இந்த 9 Proவில் நான் பண்ணக்கூடிய ஒரு சில டாஸ்க்கை 8 Gen 3ல் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 9 Proவோட, அதாவது இதில் இருக்கிற G4ஓட 8 Gen 3 செம ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுதுங்க. ஸோ அதெல்லாமும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. எஸ், இட் ஹேப்பன்ஸ். ஆக மொத்தம் எப்பயும் மாதிரி தாங்க. வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத எப்பயுமே உங்ககிட்ட நான் விட்டுருவேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னால் ஷேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிடுவேன். ஆஃப்டர் சேல் சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் F1 தான் பார்த்துக்கிறாங்க, அவுட் சோர்ஸ் தான் பண்ணி வச்சிருக்காங்க. பிக்சலுக்கு அஃபிஷியலாக வந்து இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரும் கிடையாது. அஃபிஷியலான கஸ்டமர் சப்போர்ட்னு சொல்லிட்டு பிக்சல்னு போர்டு வச்சுக்கிட்டு யாரும் உட்காந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ F1 கிட்ட தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும் பட்சத்தில் இங்கே வந்து நோய்டா போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே OnePlus Nord 4 பாருங்களேன், இப்போ அண்டர் 30Kல ஒரு நல்ல டிவைஸாக தெரியுது. முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்க போனால், பின் குறிப்பு அப்படின்னு போட முடியும். என்னன்னா பில்டு குவாலிட்டி தாறுமாறாக இருக்குது. சாஃப்ட்வேர் சப்போர்ட் மாதிரியான ஆஸ்பெக்ட்லையும் 4+2, ஸோ 6 வருஷம் வரைக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், மேஜர் அப்டேட்ஸ் உங்களுக்கு 4 வருஷம் இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஃபீச்சராக ஃபீல் ஆகுது. எப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர் 30K ப்ரீமியமான ஒரு ஃபோனு, என்ன கேமராவில் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. அதே சமயம் இதில் ஒரு ஃபேக்ட் சொல்லியே தீரணும். ரீசெண்டாக வந்து நான் OnePlusஸையும் யூஸ் பண்ணேன், அதே சமயம் வந்து அதாவது Nord 4ஐயும் யூஸ் பண்ணேன், அதே சமயம் நான் வந்து நத்திங்கை யூஸ் பண்ணேன். ஸோ நத்திங்கை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு அவுட்புட்டில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது யாருன்னு பார்த்தா Nord 4. அதுவே ஒரு ஷாக்கு தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி சென்சார் மட்டும் தான் Nord 4ல் மாசாக இருக்கும். கூட இருக்கிற அல்ட்ரா வைடு பாவம், அது வந்து கொஞ்சம் மாலைக்கண் வியாதியில் இருக்கக்கூடிய ஒரு சென்சார் தான். இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமாக ஒரு சில ஃபேக்ட்ஸ் யோசிக்கும் போது அது மட்டும் இல்லைங்க, எனக்கு இப்போ அது மேலே ஒரு பெரிய ஹோப் இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட் ColorOS 15, OxygenOS 15, அதில் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பூஸ்ட் ஆகணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா Nord 4 மேலே ஒரு ஹோப் இருக்குது. இருந்தாலும் ஹரிஷ் ப்ரோ மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாரும் மைண்ட்லையும் ஸ்ட்ரைக் ஆகும் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்க போகிற ஃபோன் வந்து 30,000 ரூபாய்க்கு
30,000 ரூபாய்க்கு வாங்க போகிற ஒரு ஃபோனில் நாளை பின்ன ஒரு 6 மாதத்துலையோ இல்லாட்டி 1 வருஷத்துலையோ பிரச்சனை வரும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஸோ அதனால் நியாயமான கேள்வி தான். இந்த க்ரீன் லைன் பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் அந்த இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் அப்படின்றத உறுதிப்படுத்தி சொல்ல முடியும்னு தோணுது. ரீசன் என்னென்னா இப்போ பார்க்கும்போது அப்படி தான் ப்ரோ இருக்குது. பட் இயர் அதாவது எப்படின்னா 2021 to 2024 மிட் வரைக்கும் வைக்கலாமா, இல்லாட்டி இப்போயும் வரைக்கும் லைன் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அந்த 2021 to 2024 மிட் வரைக்கும் ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது. சொல்ல போனால் 2023 இஸ் வே மோர் அக்ரெசிவ். எந்த ஃபோனை பார்த்தாலும் லைனு அந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருந்தது. இப்போ வந்து கிராஜுவலாக அது வந்து ரெடியூஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படியே இது வந்து இந்த கோவிட் பேட்டர்ன் மாதிரி தான் போகுது. திடீர்னு 2020 தாண்டினதுக்கப்புறமா 2021 அப்படியே போகுது, ஏறுது 2022 அப்படியே எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, 23 எங்கேயோ போயிட்டு இருக்கு, அப்படியே அப்படி டிக்ளைன் ஆகி இப்போ கீழே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணணும்ல, அவங்க ஃபிக்ஸ் பண்ணாமல் எப்படி இது வந்து இப்படியே கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா இது யாருக்கெல்லாம் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கும் லாஸ், இதை ப்ரொடியூஸ் பண்ணி தரவங்களுக்கும் லாஸ். இவங்க இப்படி இப்போ ஒரு தடவை வந்து ஒரு டிவைஸில் இப்படி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், எந்த பிராண்டாக இருந்தாலும் எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்போ நானே வந்து ஒரு ஃபோன் பண்ணுறேன் போது நான் என்ன யோசிக்கிறேன் பண்ணால், டிஸ்பிளே எனக்கு யார் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன், பாரு உன் டிஸ்பிளே வச்சு தான் நான் ஃபோன்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஃபோனில் எதெல்லாம் டிஸ்பிளே ரிலேட்டட் ரிட்டர்ன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பேமெண்ட்டில் கட் பண்ணுவேன். ஃபியூச்சரில் இல்லாட்டி நம்ம 2 பேருக்கும் இருக்கக்கூடிய கொலாபரேஷன் கதம் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போது டிஸ்பிளே பண்ணி கொடுக்குறவங்களுக்கு இது வந்து பெரிய லாஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏதாவது ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டிஃபெக்ட், அதாவது எத்தனை டிஃபெக்ட் டிஸ்பிளே எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் புது டிஸ்பிளே கொடுக்குறேன், அப்படி இல்லைனா அது வந்து நம்ம ஃபியூச்சர் பிளான்ஸில் கழிச்சிக்கலாம். இப்படி தான் வந்து பிஸ்னஸ் நார்மலாக எல்லா இடத்துலையும் நடக்கும். இப்படி தான் பண்ண முடியும். எல்லாத்தையுமே பிராண்டே வந்து ஆமாங்க ஏன் தப்பு தாங்க, இந்த டிஸ்பிளேக்கு நான் தாங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். OnePlus வந்து ஷட்டர் சாத்திட்டு எப்போயும் கிளம்பி போயிருக்கலாம், லாஸ்ட்டில் போயிருக்கும். ஸோ அப்போது இது வந்து ஒரு கலெக்டிவான ஒர்க்காக இருக்கும். எப்பயுமே எல்லா பொருளும் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் இன்ஹவுஸ் எல்லாத்தையும் பண்ண முடியுமா அப்படின்னும் போது அதை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இன்ஹவுஸே பண்ணும்போது ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு சாம்சங் இப்போ எப்படி ஃபேப்ரிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எக்ஸினோஸ் வந்து எப்படி திணறிக்கிட்டு இருக்காங்க, 2500க்கு என்ன எவ்வளோ லாஸு. ஸோ இன்ஹவுஸே பண்ணும்போது இந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாகும். இதுக்கு தான் வந்து அழகாக ட்விட்டரில் ஒருத்தர் போட்டுருந்தாரு, ஓஇஎம்னா என்ன ஓடிஎம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பற்றி கூட நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபியூச்சர்னா என்ன 1 or 2 டேஸில் கூட பார்க்கலாம். ஓஇஎம்னா என்ன ஓடிஎம்னா என்ன, அது நல்ல டீட்டெயில் நல்லா சொல்லியிருந்தாரு. அது நிறைய பேருக்கு இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அது தெரியும், ஆனால் அது வந்து அதை பற்றி பேசணும்னு தோணலை பாருங்களேன். அழகாக ட்விட்டரில் ஒரு நண்பர் போட்டிருக்காரு, அவர் பேர் அவரோட ட்வீட்டு எல்லாத்தையும் எடுத்தே நான் போடுறேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த வீடியோ நான் கண்டிப்பாக வெகு தூரம் இல்லை, இன்னும் 1 or 2 டேஸ்லாம் கண்டிப்பாக போடுறேன். ஒர்த்தான இன்ஃபர்மேஷன். அது என்ன ஓஇஎம், அது என்ன ஓடிஎம், நைஸ். ஓகே, ஸோ ஆக மொத்தம் அதுதாங்க. இப்போ லைன் விழுமாங்கிறதுக்கு யாராலையுமே கருத்து சொல்ல முடியாது. பட் பிபிகே ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைன் இஷ்யூ அப்படின்னாலும் டிஸ்பிளேல ஏதோ ஒரு ஃபால்ட்னாலும் அட்ரஸ் பண்ணுறாங்க. அந்த கன்சியூமர் வந்து கன்சியூமரை கதற விடல, அட்ரஸ் பண்ணுறாங்க. பட் சாம்சங் கதற விடுறான், கடுப்பாகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது லைன் பற்றி நீங்கள் கேட்டனால கரெக்டாக இருக்குது. சாம்சங்கில் S21 FE, S21 சீரீஸ், S22 அல்ட்ரா இதுக்கெல்லாம் மட்டும் டிஸ்பிளே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மாற்றி கொடுப்பாங்களாங்க. ஸோ அவங்க சட்டையை பிடிச்சி அடிச்சு கேளுங்க. S21 FE, S21 சீரீஸ், S22 அல்ட்ரா, எஸ் அப்படி தான் நான் ட்விட்டர்லலாம் கூட பார்த்தேன். நீங்கள் தயவுசெய்து வந்து இதுக்கப்புறம் இந்த மாடல் வச்சிருக்க யாருக்காவது லைன்லாம் இருந்ததுன்னா சட்டையை பிடிச்சி அடிச்சு கேளுங்க. இதில் ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பாவம், அவங்களுக்குலாம் வந்து எல்லாமே எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ அவங்கள அடித்து ஒரு யூஸும் கிடையாது. அந்த சிஓ ஹெல்ப் டெஸ்க் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு மெயிலை போட்டுருங்க. மெயிலை போட்டு இந்த விஷயத்தை நீங்கள் கேளுங்க, சரியா? அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர்லையும் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசலாம், தப்பில்லை. ஓகே, ஸோ இந்த இடத்துல பிபிகே ஸ்கோர் பண்ணுறாங்க. லைன் இஷ்யூவா 1 தடவை 2 தடவை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க இதுலேயும் ஒரு செக் வச்சிருக்காங்க சாம்சங். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாடல்ஸ்லாம் 1 டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் 1 டைம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அதே பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் அலைய விட்டுட்டு இருந்தாங்க, 1 டைம் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுனே புரியல. பட் என்னோட கம்யூனிட்டி, அதாவது இப்போ நம்ம ஒரு கம்யூனிட்டியில் இருக்கோம், இதில் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து பேசுகிறதுனால என்னோட அக்கறையில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டிஸ்பிளே மாற்றினதுக்கப்புறமா அதை விற்றுருங்க. என்னத்தை சொல்ல கரெக்டு தானே? டிஸ்பிளே மாற்றினதுக்கப்புறமா அதை விற்றுருங்க. எதுக்காக திரும்ப வச்சுக்கிட்டு திரும்ப லைன் விழாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விழும். ஒரு தடவை வந்து திரும்பியும் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இது வரைக்கும் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு. எனக்கும் வந்திருக்கு, S20 அல்ட்ராவில் வந்திருக்கு. அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து திரும்பி வந்துருச்சு. ஒரு 3 மாதத்தில் திரும்ப லைன் வந்துருச்சு. இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கு. S20 ப்ளஸில் வந்திருக்கு. ஸோ அதனால் மாற்றினதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு அதை விற்றுருங்க. இல்லாட்டி எக்ஸ்சேஞ்சில் எதுலையாவது நல்ல வேல்யூக்கு வருதுன்னும் போது சாம்சங்லேயே எக்ஸ்சேஞ்ச் போட்டு முடிச்சு விட்ருங்க. அது கதையை அதே வந்து கண்டினியூ பண்ண முடியுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்பி சொல்ல முடியல ப்ரோ, வேறு எதுவும் இல்லை. இல்லை அடுத்த 1 வருஷத்துக்கு உங்களுக்கு லைன் வராது அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. அடுத்த 3 மாதத்தில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன தான் தேடிட்டு இருப்பீங்க? யாராவது ஒருத்தனை பார்த்தீங்களா, கருப்பு டிஷர்ட் போட்டு ஒரு வீடியோ போட்டு அவனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி என்ன தான் தேடுவீங்க. எனக்கு இந்த பிரச்சனை வேணாம். ஓகே, ஸோ அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆலன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் ஆல்சோ லுக்கிங் ஃபார் அ டியூரபிள் நெக் பேண்ட், ரெக்கமெண்டேஷன் அண்டர் 4K. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4Kலாம் இப்போ நெக் பேண்டே பெருசாக பார்க்க முடியறதில்ல. அப்படியே பார்த்தாலும் அது அந்தளவுக்கு வேல்யூ ஃபார் மணின்னு கேட்டால் இருக்கிறது இல்லை. I have been a long term user for OnePlus neck band and really like their sound quality, but I have found that the outer layer of the wire tends to get damaged over the time.
எஸ்பெஷலி வித் ஹெவி யூசேஜ். ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் இயர்பாட்ஸ், ஸோ ஐ லவ் டு நெக் பேண்ட் அண்ட் வித் ஸ்டாண்ட். ஓகே, ஸோ எனக்கு டியூரபிளான நெக் பேண்ட் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ என்னால் ஒரு விஷயம் சொல்ல முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை பிரைடடாக மாற்ற முடியும். நீங்களே க்ளூ போட்டு அது இந்த ஒரு சிலருக்குலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. பொறுமையாக உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரெகுலர் கேபிள்ஸ் இருக்குல்ல, அதிலேயே பிரைடட் மாதிரி த்ரெட் வச்சு சுற்றி பிரைடட் கேபிள் மாதிரி மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி நம்மளே மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியும். அதை நம்ம முயற்சி பண்ணி பண்ணலாம். சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், போர் அடிக்கும்போது அதெல்லாம் பண்ணலாம். அப்படி பண்ணாலும் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன இந்த கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, அது உண்மை, 100% உண்மை. யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நெக் பேண்டில் 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துல இந்த பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நெக் பேண்டை ஓரமாக தூக்கி போட்டிங்கனாலே பிசு பிசுன்னு ஆகிடும். ஒரு 2 மந்த்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணுறீங்க, திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக வெளில ட்ராவல் பண்ணல, இல்லாட்டி வேறு ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று கிஃப்ட்டாக கிடச்சுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு ரீவிசிட் நெக் பேண்டுக்கு போகும்போது நான் வேணா பிசு பிசுன்னு ஆகிடும். அந்த கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி அவுட்டோரில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்வெட்டு பட்டு, அப்புறம் தண்ணி பட்டு, இந்த மாதிரி எல்லாம் மாற்றி பட்டு அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இருக்கும். அதனால் இப்போ தொடர்ந்து பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். மேலே ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். விட்டா நீங்கள் அசைக்காமையே வச்சிருந்தீங்கன்னா ஃபங்கஸ்லாம் வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு 1.5 வருஷம், 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்தில் நார்மலாகவே அந்த கேபிள் என்ன ஆகிடுதுன்னா பயோடிகிரேடபிள் ஆகிடுது. ஆனால் எனக்கே இதான் புரியல. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் அழியாத மாதிரி பிளாஸ்டிக்லாம் இருக்குல்ல, கரெக்ட் தான். பட் டிகிரேடபிள் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், கார்பன் நியூட்ரல், இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ்குள்ளே எல்லாரும் போகிறனால அதெல்லாம் பெருசாக யாரும் பயன்படுத்துறது இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இதை நம்ம வந்து இந்த இடத்துல ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இவங்களே புத்திசாலியாக இருந்தால் பிரைடட் கேபிள் கொடுக்கலாம். தெரில, அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டே காசு இருக்குது, ப்ராடக்ட் ஒன்று பண்ணி வெளில மார்க்கெட்டில் விட்டுறாங்களே தவிர, நல்ல ப்ராடக்டாகவும் இருக்கும், என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு வருஷத்துக்குள்ளே வாய்ப்பளந்துடும், கேபிள் பிச்சுக்கும், ஏதாவது ஒன்று பிச்சுக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் 6 மாதம் தான் வாரண்டின்னுவாங்க. உள்ளே வந்து மேனுஃபேக்சரல் டிஃபெக்ட் போர்டு லெவலில் ஏதாவது இருந்ததுன்னா 1 இயர்னுவாங்க. நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஆக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் பிரைடடாக மாற்றினா பெட்டர் ப்ரோ. நீங்கள் வந்து திரும்பியும் OnePlus தான் வாங்குற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதில் ANC மாடல் ஒன்று இருக்குல்லையே, ஆஃபரில் அப்பப்போ 2Kலாம் வரும். ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. எஸ், சரியா? அது நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன் ப்ரோ. முன்ன மாதிரிலாம் இப்போ வரதில்லை. LHDC, LDAC சப்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நெக் பேண்டில் நான் பார்க்குறதே இல்லை. அதனால தான் வந்து ரொம்ப ஹை ரெசோலிட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் என்னால் சொல்ல முடியல. முன்னே ரியல்மியில் இருந்தது பட்ஸ் ப்ரோவில், அதுக்கப்புறம் வந்து நெக் பேண்டில் சொல்கிறேன், ஒயர்லெஸ் பட்ஸ் ப்ரோவில், அப்புறம் ஒயர்லெஸ் பட்ஸ் 2 அது ரியல்மியில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒப்போ என்கோ M31 தான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே ஆப்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இருந்தது, போட் ராக்கஸ் 335 செமையாக இருந்தது. அதிலே ஸ்மார்ட் நோன் வந்தது, அது கொஞ்சம் ஃபெயிலியரு. கெட் நியூலையும் இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆப்டெக்ஸ் இந்த மாதிரி ஹைரஸ் ஆடியோ கோடக்ஸோடு இருந்தது. ஓகே, ஸோ பாருங்கள், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிரைடடாக மாற்றிக்கோங்க. அஜய் ப்ரோ, உங்கள் கமெண்ட் வந்து மீன்ஸ் அலாட், தேங்க்ஸ். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் படிக்கும்போது நமக்கே மோட்டிவேட் ஆகும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, யாருக்கு இல்லை ஆசை? யார் நல்லவன் ப்ரோ? நல்லா சொல்லுங்களேன், யார் நல்லவன்? யாரால் ஒரு சில விஷயங்களை கட்டுப்படுத்தி கஷ்டப்பட்டு வாழ முடியுதோ அவன் நல்லவன். யாரால் அந்த மாதிரியான ஒரு சில உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல், அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் யார் மேலேயே காட்டிடுறானோ அவன் கெட்டவனா மாறிடுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, யாருக்காகவும் பயந்து யாருக்காகவும் எதை பற்றியும் வருத்தப்படாமல் ஜாலியாக நினச்ச மாதிரி வாழ்கிறவன் எல்லாம் வில்லனாக இருப்பான். எல்லாத்தையுமே நமக்கும் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்கும். ப்ராக்டிக்கலாக அப்படி தானே. இன்றைக்கி வந்து ஒருத்தர் 6 பேக் வைக்கிறாருன்னா என்ன பண்ணுறாரு? எல்லாரும் ஜாலியாக பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்தா ஒரு சிலர்லாம் 1/2 கிலோ ஐஸ்கிரீம் கூட சாப்பிடுவாங்க. இன்னொருத்தர் பார்த்தா நேராக போகிறாரு 1/2 கிலோ அல்வா சாப்பிட்றாரு. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பட் 6 பேக் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்கிற ஒருத்தர் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட பார்ப்பார். நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிலேட்டட் இன்டேக் அதிகமாக்கி, ஃபைபரும் முக்கியமாக எடுத்துக்கிட்டு கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில தியாகங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக? அப்போ தான் அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். அந்த தியாக சுடருக்குள்ளே தான் நம்ம டீமையும் நான் தள்ளிக்கிட்டு இருக்கேன். நானும் அதில் கண்டிப்பாக அதை விட்டு வெளில போக மாட்டேன். இப்போ நீங்கள் கொடுத்துருக்குற இந்த ஃபீட்பேக் வந்து எப்படின்னா, நிறைய ஃபீல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக பண்ணுவேன் ப்ரோ, பண்ண மாட்டேன்னு சொல்ல வரல. என்னால் முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம கம்யூனிட்டியில் இருக்க யாராவது ஒரு சிலர், இப்போ நம்ம சர்க்கிளில் இப்போ நீங்களே இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து ஈவியில் இன்ட்ரெஸ்ட் அதிகம், ஈவியை பற்றி கடந்த 10 வருஷமாக கரைச்சி குடிச்சிருக்கேன் ப்ரோ. எப்போ ஃபஸ்ட்டு ஒரு மோட்டர் பேஸ்டு ஒரு வெஹிக்கிள் வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக கொண்டு போக முடியும், நல்ல ரேஞ்ச் கொடுக்க முடியும், ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியுன்றதுலேருந்து ஆரம்பித்து இதுதான் ப்ரோ அந்த ப்ரோட்டோன்னு சொல்கிற அளவுக்கு நாலேஜ் இருக்கிற ஒரு சிலருக்கு ஸ்பேஸ் கொடுப்பேன். அவங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஏன்னா நான் பண்ணேன்னா அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். எனக்கு இதுதான் பிடிக்கல. இப்போ யாருனாலும் டேட்டாலாம் எடுத்து நிறைய வெப்சைட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து படித்து பேச முடியும். நோக்கியா N8 பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னால் நேராக போயிடலாம். எல்லாரும் வந்துட்டு விக்கிபீடியாவில் போயிட்டு என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் எடுத்து பார்த்து படித்து இவ்வளோ யூனிட்ஸ் விற்றாங்களா அப்படின்னு கூட சொல்ல முடியல. என்னென்ன கலரில் வந்துச்சான் சொல்ல முடியுமா? முடியாதா? ஆனால் இதுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது தவிர அந்த நோக்கியா N8 நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு எப்படி இருந்தது, அன்னைக்கு வந்து 3Gயில் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது, வீடியோ கால் பண்ண முடிஞ்சதா, இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேச முடியும்ல. ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லா ஃபீல்டையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றது எனக்கு ஆசை இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ஒரு லேமன் லெவலில் தான் என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியும். சூப்பராக இருந்ததுங்க, இதை ஓட்டி பார்த்தாங்க நல்லா இருந்ததுங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுமே தவிர ரொம்ப டீப்பாக ஒரு சிலர் டீப்பாக எதிர்பார்ப்பாங்க.
அவங்களுக்குலாம் வந்து நல்ல டேட்டாவை டெலிவர் பண்ண முடியாதோ என்னமோன்ற பயம் இருக்குது. பட் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ப்ரோ. நீங்கள் சொன்னது உண்மை தான். அதை நான் கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுவேன். எல்லா ஃபீல்டையுமே டச் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆனால் அந்த ஃபீல்டில் யார் இருக்கலே கெத்தாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்துருவேன். நான் வந்து அமைதியாக அவங்க கிட்ட லிசன் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ அப்படின்னு அவங்ககிட்ட நம்ம வந்து பேசி அவங்களோட ஃபீட்பேக் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க முடியும். அதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஓகே ஓகே, தேங்க்யூ அஜய் ப்ரோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் ராஜ். S21 FE Exynos version battery backup is very poor bro. 2 to 2.5 hours maximum. Ideal 5 hours தான் வைக்க முடியுது. Tried even in safe mode. Facing same issue. Charging twice daily, but use time is hardly 2 hours. I have factory reset the device. While initial setup, I was careful not to install any unwanted apps. Enable this. Okay, resolve this in One UI 7 update. Else I'm going to buy a new phone. Fed up. ஓகே, நீங்கள் வருத்தப்படாதீங்க. அந்த ஃபோனே அப்படி தான். சரியா? நீங்கள் இப்போதைக்கு என்ன பண்ணணும்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஃபோன் நீங்கள் வாங்கி எக்ஸினாஸ் மாடல் வாங்கியிருக்கீங்க 2-3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டரி நேரம் டிப்ளீட் ஆயிருக்கும் ப்ரோ. சரியா? இந்த ஃபோன் சார்ஜ் போட்டாலும் சூடாகும், கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா டாஸ்க் கொடுத்தாலும் சூடாகும். அதனாலேயே இந்த மாதிரி ஆயிடுது. அதுதான் மெயின் ப்ரைம் ஃபேக்ட். 888 இந்த விஷயத்தில் இது கொஞ்சம் மொக்க தான். 888 சூடாகாதுன்னு சொல்ல வரல, அதுவும் சூடாகும். ஆனால் இந்த 2100 கொஞ்சம் இந்த மாதிரியான ஏரியாவில் சொதப்புது. கேமரா ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2100 888க்கும் பார்க்கும்போது ஒரு சில கலர் அல்காரிதம்லாம் 2100 நல்லாயிருக்கும். வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்ட்ராகன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கலர் அல்காரிதம்ஸ்லாம் மாறும், ISPனால மாறும். பட் இங்கே ஃபேக்ட் என்னென்னா, நீங்கள் பேட்டரி மாற்ற முடிஞ்சால் மாற்றிக்கோங்க ப்ரோ. பேக் டோரை திரும்ப வந்து க்ளூ பண்ணிவிட்டு பேட்டரி மாற்ற முடிஞ்சால் மாற்றிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டிலே அப்பா அம்மா யாராவது இருக்காங்கன்னா இந்த நான் சொன்னதெல்லாம் பண்ணிவிட்டு அப்பா அம்மா கிட்ட நீங்கள் கொடுத்துடலாம். அவங்களாம் ஜாலியாக யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. அது பாட்டுக்கு 3 வருஷம் 4 வருஷம் திரும்பியும் கூட உழைக்கும். நீங்கள் அப்போ வேறு ஃபோனுக்கு போய்க்கலாம். மற்றபடி வந்து பேட்டரி மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பேட்டரி மாற்றின உடனே உங்கள் ஃபோன் வந்து 15 மணி நேரம் நிற்கும். அப்படிலாம் நான் சொல்ல வரல. இப்போ வந்து 5 மணி நேரம் தான் ஹார்ட்லி அப்படின்றீங்க பார்த்தீங்களா, சும்மா ஓரமாச்சா. அது வந்து மேபி 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் போகலாம். அதையும் அஷ்யூர் பண்ண முடியல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இதுதான் ஃபேக்ட். அதனால் வந்து நீங்கள் டக்குன்னு வந்து மனமுடைய வேண்டாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா சம்திங் குட் வில் ஹேப்பன். ஓகே ஓகேங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சூப்பர் பண்ணி பார்க்கலாம். பாய்.